பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஆண்டவர் எங்களை இங்கே குடும்பமாக அழைத்து வந்து அவருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலேருந்து நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க இவ்வளோ நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு. நாம் ஜெபித்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம், நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 65 சங்கீதம் 2 ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ரொம்ப மனப்பாடமாக தெரியும். எல்லா ஜெபத்துலையும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு ஜெபம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் அந்த வசனம், ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், எல்லாருக்கும் தெரியும் இந்த காரியம். ஆனால் ஏன் அநேக நேரங்களில் ஜெபிக்க முடிகிறதில்லை? இந்த வசனம் நமக்கு தெரியும், ஆனாலும் ஏன் அநேகர் இப்போ ஜெப கூட்டம்னு வச்சா, ஒரு உபவாச ஜெபம், ஒரு முக்கியமான காரியத்துக்காக போராடி ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு ஜெபம் வைத்தால், தேசத்திற்காக ஜெபம் வைத்தால், நார்மலாக வரதை விட ஜெப கூட்டங்களுக்கு வருகிறவர்கள் குறைவு. எல்லா இடத்துலையும் இங்கே இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஆனால் சில இடங்களில் போய் பார்த்தா விரல் விட்டு என்ற அளவு தான் இருப்பாங்க ஜெபங்களுக்கு. ஆமாவா இல்லையா? அவ்வளோ குறைவுபடுறாங்க. ஏன் தேவ பிள்ளைகளால் ஜெபத்தினுடைய காரியங்களை வேதத்தில் இவ்வளோ தெரிந்தும் ஏன் ஜெபிக்க முடியவில்லை? அதுக்கு காரணம் 2 காரியம் இருக்குது. ஒன்று, என் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், கேட்டு எனக்கு பதில் தருகிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு இல்லை. முதல்ல ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, அதை அவங்க ஜெபிச்சா கேட்பாரு, பாஸ்டர் ஜெபிச்சா கேட்பாரு, அல்லது முக்கியமான சிலர் ஜெபிச்சா ஏன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு வெளிப்பாடு இல்லாத அறியாமையும் காணப்படுகிறதுனால் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்காம இருக்கிறாங்க. முதல் காரணம் அது ஒரு சோர்வு. ஏன்னா நான் ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பாரா, இப்படி ஒரு சூழ்நிலையில் அநேகர் கேள்வியோடு இருக்கிறாங்க. 2வது, ஏன் ஜெபிக்க முடியலன்னா, சிலருக்கு தெரியும் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், ஜெபிச்சா காரியங்கள் மாறும், ஜெபம் அநேக காரியங்களை சாதிக்கும், சோதனைகளை சாதனைகளாய் மாற்றும் என்று தெரிந்தும் சிலரால் ஏன் ஜெபிக்க முடியலன்னு தெரியுமா? அவங்களுக்கு மாம்ச பலத்தில் போராடுவாங்க, ஆவியானவருடைய பலன் இல்லாமல் இருப்பார்கள். அதனால் ஜெபிக்க முடியாது. மாம்சமாக ஒரு நேரம் வச்சுருப்பாங்க, நான் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு, ஆனால் அவங்களால ஜெபிக்க முடியாது. ரொம்ப நேரம் ஜெபிச்சது போல் இருக்கும், டைமை திரும்பி பார்த்தாங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா மாம்சத்திலே ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், ஆவியில் ஜெபிக்கலை. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் அதிகமாக ஜெபிக்க முடியாது. மாம்சமாக நம்ம எவ்வளோ ஜெபிச்சாலும் கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க முடியும், அதுக்கு மேலே டயர்ட் ஆயிரும், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்புவார் என்றால் அவனால் அதிகமாக பாரத்தோடு கண்ணீரோடு கதறி தேவன் கொடுக்கிற குறிப்புகளுக்காக இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும். இந்த 2 காரியங்களில் ஏதாவது ஒன்று நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஒன்று ஆவியானவரின் பலன் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த 2 காரியங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் சரி செய்ய போகிறார். முதலாவது, ஏன் அநேகருக்குள்ள இந்த ஒரு அறியாமை, இந்த வெளிப்பாடு இல்லை? என் ஆண்டவர் என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஏன்னா இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிறார். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். வேதத்தில் உங்கள்கிட்ட கேட்டோன்னா நீங்கள் பெரிய லிஸ்ட்டே கொடுக்கலாம், யாருடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டார்னு சொன்னால் பெரிய லிஸ்ட்டு நம்ம போடலாம். லேயாள் ஜெபத்தை கேட்டார், அன்னாள் ஜெபத்தை கேட்டார், ராகேல் ஜெபத்தை கேட்டார், ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டார், ஒவ்வொரு ஜெபமாக தாவீதின் ஜெபத்தை கேட்டார், மிகப்பெரிய லிஸ்ட்டு போடலாம். ஏன் லேகியோன் பிசாசு பிடித்தவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த பிசாசு கேட்குது, ஆண்டவரே எங்களை அந்த பன்றிகள் கூட்டத்தில் அனுப்புங்க. ஓகேப்பா, சாங்ஷன். அது ஒரு ப்ரேயர், ஒரு சின்ன ப்ரேயர் தான், அதை கூட ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு அவர் பதில் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு பாவியினுடைய ஜெபம், ஒரு பாவி செய்த ஒரு சரியான ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். எந்த இடத்துல பாவியும் பரிசேயனும் ஜெபிக்கிறாங்க, அந்த பரிசேயன் செய்ததை விட ஆண்டவர் அந்த பாவியினுடைய ஜெபத்தை கேட்டார். தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தன் மார்பிலை அடித்து கொண்டு கேட்டபோது அவனை ஆண்டவர் நீதிமானாய் வீட்டுக்கு திரும்பி அனுப்பினார். அவன் செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு பாவி செய்த சரியான ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவன் ரட்சிப்பு தான் அவனுக்கு இப்போ தேவை. அவனுக்கு தேவை ரட்சிப்பு. கிருபை கிடைச்சா ரட்சிப்பு கிடைச்சிரும். அதனால் அவன் கேட்டான், தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவர் அதை கொடுத்தார். ஒருவேளை அவன் பாவியா இருந்துட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், கார் வேணும், அல்லது வேற ஏதோ ஒன்று கேட்டிருந்தா நிச்சயமா அவன் பெற்றிருக்க மாட்டான். ஒரு பாவியான மனிதனுக்கு முதலாவது தேவை தேவ கிருபை. அந்த கிருபையினால் அவன் ரட்சிக்கப்பட முடியும். கிருபையினாலே ரட்சிப்பை பெறுகிறோம். அவன் கேட்ட ஒரு சரியான ஜெபம் கிடைத்தது அவனுக்கு. ஆனால் வேதத்தில் அநேகருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இருந்தாலும் சில ஜெபங்களை ஆண்டவர் மறுத்திருக்கிறார். சில பரிசுத்தவான்களின் ஜெபங்களை ஆண்டவர் மறுத்திருக்கிறார். இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நிறைய சாட்சியெல்லாம் சொல்லியிருப்பீங்க, என் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்தையாவது கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை பண்ணியிருக்காருன்றவங்க கைகளை தூக்குங்க. வெரி குட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். இன்னொரு கேள்வி கேட்குறேன், நான் பல நாட்கள் ஜெபித்திருக்கிறேன், உபவாசித்திருக்கிறேன், போராடி இருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் அல்லது ஒரு 2 காரியத்தில் மட்டும் ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கல, ரொம்ப ஸ்ட்ராங்காக நோன்னு நிற்கிறார், எனக்கு பதிலே தரல, நானும் காத்திருந்து பார்க்குறேன். அப்படி ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். பாஸ்டர்லேருந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன் இந்த கேள்வி? ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே. நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், போராடி ஜெபிக்கிறேன், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறேன், வேதத்தில் என்னென்ன டெக்னிக் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், அழுது ஜெபிக்கிறேன், எல்லாமே ஜெபிச்சிட்டேனே. ஆனால் ஏன் சில காரியங்கள் நினச்சி லைட்டாக ஜெபிச்சோடனே ஆண்டவர் உடனே பதில் கொடுக்குறாரு, சில காரியங்கள் நான் இவ்வளவு போராடியும் ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? இந்த கேள்வி என்ன பண்ணும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து? பிசாசு என்ன பண்ணுவானா, எப்பயுமே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே முதல்ல உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது நடக்காத காரியங்கள். நீங்கள் என்ன கேட்டு நடக்கலையோ அதை தான் கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். இது என்ன பண்ணுன்னா நம்மளை சோர்வுற செய்யும், இன்னும் தொடர்ந்து ஜெபிக்க விடாமல் இது ஒரு தடையாக காணப்படும். இதை தாண்டி உங்களால் ஜெபிக்கவே முடியாது. ஆமாம், நான் ஜெபிச்சு இது எனக்கு நடக்கலைல்ல, நான் இவ்வளோ கேட்டால் ஆண்டவர் இந்த விஷயத்தை எனக்கு பண்ணலை, அப்போ என் ஜெபம் பரலோகத்துக்கே போகலை போல, ஏன் ஜெபத்தை அவர் கேட்கலை போல, ஏதோ சம்திங் ராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது என்ன பண்ணும், உங்களை கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த எண்ணத்தை பிசாசு கொடுக்க கொடுக்க அந்த எண்ணம் உங்களை அமிழ்த்தி அமிழ்த்தி ஜெபிக்க போனாலே அந்த எண்ணம், ஜெபிக்க ஆலயத்துக்கு வந்தாலே ஜெபிக்க ஆரம்பித்தாலே அந்த எண்ணம் மேலோங்கும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க அந்த எதிர்மறையான எண்ணங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு நாள் நம்மை ஜெபமற்ற வாழ்க்கைக்கு தள்ளிவிடும். ஜெபிக்கவே வேண்டாம், எதுக்கு எல்லாம் நடக்கிறது நடக்கட்டும், இப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு நம்மை தள்ளிவிடும். இன்னைக்கு ஆண்டவர் அதற்காக தான் உங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மைதான், சில வேளைகளில் நம்முடைய பாவங்கள் நம்ம ஜெபத்தை மறைக்குது, சில வேளைகளில் நம்ம இடத்துல இருக்கிற அக்கிரமங்கள் தேவனை நம்மையும் பிரிக்கிறது. உண்மைதான், பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படாது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மைதான். ஆனால் பரிசுத்தமாய் இருந்து உண்மையாய் நீதியாய் இருந்தும் ஏன் சில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? கசப்போடு ஜெபிச்சாலும் கேட்கப்படாது. சிலரை மன்னிக்காம, நீங்கள் யாரையாவது மன்னிக்காம இருதயத்தில் கசப்போடு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி செய்யாத ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. சந்தேகத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. அவிசுவாசத்தோடு சந்தேகத்தோடு இது நடக்கவும் நல்லது நடக்காமையும் போகும், இப்படி எண்ணத்தோடு ஜெபிச்சிங்கனாலும் பதில் கிடைக்காது. அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பவுல் சொல்லியிருக்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ண வேணும், நீதிமானை போல, கருத்தா எளியாவை போல ஜெபிக்க வேண்டும். அநேக காரியங்கள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்க. உபவாசித்து ஜெபிக்கணும், இத்தனை காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு. இயேசுவே ஜெபித்தார், தானே பரிசுத்தவான்கள் ஜெபிச்சாங்க, இயேசுவே ஜெபிக்கிறார். பகலெல்லாம் ஊழியம் செய்வார், இரவெல்லாம் போய் ஜெபிப்பார். அவருக்கு தேவையா ஜெபம்? இயேசுவுக்கே தேவைப்பட்டது ஜெபம். அவர் ஜெபித்ததுனால தான் அத்தனை பாடுகளையும், அவரால் சிலுவை பாடுகளை தாங்குவதற்கு அவருடைய ஜெப வாழ்க்கை தான் அவருக்கு உதவியாக இருந்தது. இன்றைக்கு ஜெபம் மிகவும் அவசியம். ஜெபத்தால் உண்மையிலே முடியாதது ஒன்றுமில்லை தான். ஜெபத்தினால் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது, பெரிய பெரிய சாதனைகள் நடந்திருக்கிறது. ஒரு இதில் நான் வாசிச்சிருக்கிறேன் ஒரு புக், ஜெபம் தேவனை அசைக்கும் புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் தேவனை அசைக்கிற ஒரு புயல், அவ்வளோ உண்மைதான். ஆனால் எப்பயுமே நம்ம இருதயத்தில் என்ன நினைக்கக்கூடாது, நான் ஜெபிச்சு ஆண்டவரையே மாற்றிடுவேன்னு அப்படி ஒரு எண்ணத்தோடையே நம்ம எப்பயும் இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் சேஞ்சிங் காட், சம்டைம்ஸ் ப்ரேயர் இஸ் அபவுட் சேஞ்சிங் மீ. Prayer is not always about changing God. ஜெபம் முதலாவது ஆண்டவரை மாற்றாது, முதல்ல ஒரு உண்மையான தேவ பிள்ளையின் ஜெபம் அவனை தான் மாற்றும், என்னை மாற்றும். நான் சில வேளைகளில் ஆண்டவர்கிட்ட முன்னாடி ஜெபிச்சிருக்கிறேன்,
ஆண்டவரே இந்த நபர்கள்லாம் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணுறாங்களே, இதெல்லாம் இந்த காரியம்லாம் மாறுச்சுன்னா, இவங்களெல்லாம் நீங்கள் தொட்டு இப்படி எனக்கு சாதகமாக மாறினா நான் இன்னும் ஊழியம் செய்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. ஆண்டவர் போய் ஜெபிக்கும் போது எப்போல்லாம் இவங்கள மாற்றும் அவங்கள மாற்றும் ஜெபிச்சாலும் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு நல்ல ஆன்சர் வராது. எனக்கு உள்ளேருந்து ஆண்டவர் பேசுறது, நான் அவங்கள வச்சிருக்கிறதே நீ மாறுறதுக்காக தான், நீ மாறுறதுக்கு தான் நான் அனுமதிச்சிருக்கேன், நீ அவங்கள மாற்ற கேட்குறியேன்னு ஆண்டவர் சொல்லுவார். என்ன ஆண்டவரே, நான் தவறே பண்ணல, நான் நியாயமாக தானே நடக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்ம நீதியாக நடப்போம், உண்மையாக தான் நடப்போம். அவங்கெல்லாம் அநீதி செய்கிறாங்களேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் நீ தான் மாறணும்னு சொல்லுவார். ஏன்னா அவர் நம்ம நேசிக்கிறார், அவர் நம்மை பிள்ளையாக பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் இன்னும் என் பிள்ளை இன்னும் மாறணும், என் பிள்ளையை நான் இன்னும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் அவகிட்ட இன்னும் மாற்றம் வரணும் அப்படின்னு ஆண்டவர் நினைத்து நம்ம மாற சொல்லுவார். அப்போ ஜெபம் என்பது முதலாவது அது நம்மை மாற்றுகிறது, என்னை மாற்றுகிறது. எப்பயுமே நான் ஜெபிச்சு ஆண்டவருடைய திட்டத்தையே தலைகளாக மாற்றிடணும்னு நினச்சி போராடும்போது சில வேலைகளை நடக்காமல் சோர்ந்து போயிடும். என்ன இப்படி ஆண்டவர் கேட்குறேன், இவ்வளோ தலைகீழ நிற்கிறேன். எங்கள் வீட்டில் எலிஷா, அவன் மூத்த பையன் சொல்லுவான், சம்டைம்ஸ் சில காரியங்களை கேட்பான். நான் எல்லாத்தையுமே கொடுக்க முடியாதுல்ல. சில காரியங்கள் அவனுக்கு அலர்ஜி உண்டாக்கும், இருமலை உண்டாக்கும். சில ஜெல்லி கேண்டிஸ், சில மிட்டாயெல்லாம் இனிமையானது தான், டேஸ்டானது தான். ஐஸ்கிரீம் இதெல்லாம் அவனுக்கு டேஸ்ட்டு தான். ஆனால் அவனுக்கு புரியாது. இதை தாங்கன்னு கேட்கும்போது நான் கொடுக்க முடியாது. சில வேலைகளில் எலிஷா இப்போ வேண்டாம், நைட் ஆயிடுச்சு, அல்லது சில சூழ்நிலைகளில் வேண்டாம், வின்டர் சீசனாக இருக்கு, உனக்கு வேண்டாம் சொல்லும்போது அவன் நோ யூ ஆர் நாட் லவ்விங் மீ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இது உண்மையா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உண்மையா பெற்றோர் நேசிக்கிறாங்களா வெறுக்கிறாங்களா? பிள்ளைகளை நேசிக்கிறோம். ஆனால் அவனுக்கு தெரியலை. ஏன்னா அவன் சின்ன பையனாக இருக்கிறனால என்ன சொல்கிறான், யூ ஆர் நாட் லவ்விங் மீ. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. நாங்கள் நேசிக்கிறதுனால தான் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு எது தேவையோ கொடுக்குறாங்க. கேட்குறதையெல்லாம் கொடுக்கல, நேசிக்கிறதுனால தான் எது பிள்ளைக்கு நல்லதோ அதை கொடுக்குறோம். அதே போல் தான் ஆண்டவரும் சில வேளைகளை கேட்குறதெல்லாம் கொடுக்க மாட்டார், எது நல்லதோ அதை அவர் நமக்கு தருகிறார். ஆமென். 3 பதில்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். பொதுவாக ஜெபத்திற்கு 3 விதமான பதில்களை கொடுக்குறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல எஸ்ங்கிற பதிலை கொடுக்குறார். அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டவுடனே எஸ் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. ஆனால் அது பைபிளில் அதில் கூட சில நெகட்டிவான காரியங்கள் நடந்திருக்கு. சிலர் கேட்டு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கேட்டவுடனே சரி போப்பா வச்சுக்கோ, காடை தானே சாப்பிடணும்னு கேட்குற, 1 மாதம் வச்சு சாப்பிடு அப்படின்னு ஆண்டவர் தூக்கி கொடுத்துறார், எரிஞ்சுற மாதிரி. கேட்டதை கொடுத்துட்டார். ஆனால் ஆத்துமாக்களை இளைப்பை அனுப்பினார், இருதயத்தில் இளைப்பை அனுப்பினார். அந்த கேட்டதுனால அவங்களுக்கு நல்லது நடக்கலை, அநேகர் அழிக்கப்பட்டாங்க, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஏதுவாக மாறினாங்க. சில வேளைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு போராடி, சிலர் சொல்லுவாங்க சாட்சி, நான் இப்படி ஜெபிச்சு போராடினேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு செஞ்சார். பக்கத்தில் ஒருத்தங்க பார்த்து, ஆண்டவரே நானும் இதை விட சின்ன காரியத்துக்கு இத்தனை நாளாக போராடினேன், எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களேன்னு. கேட்ட உடனே செஞ்சுட்டாருங்கிறது பெரிய சாட்சி கிடையாது. அது ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதில் சில வேலைகளில் கூட நீ கேட்குறப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதில் கூட சில வேலைகளை நம்ம கேட்டதில் சில தீமைகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் வெயிட்டுன்னு சொல்கிறாரு பாருங்க, அது இந்த எஸ்ங்கிற ஆன்சரை விட பெஸ்ட்டான ஆன்சர். ஏன்னா இதில் விட இது இல்லைப்பா, இதை விட நான் பெஸ்ட்டு வச்சுருக்கேன், அதனால வெயிட்டுன்னு சொல்கிறாரு. அந்த வெயிட்டுங்கிற ஆன்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட்டான ஆன்சர் தான். அது ரொம்ப நல்ல ஒரு ஆன்சர். ஆனால் நமக்கு அது பிடிக்காது. என்ன ஆண்டவர் வெயிட்டுன்னு சொல்லிட்டாரு, அவங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு நடக்குது, எனக்கு மட்டும் டிலே ஆகுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ வெயிட், காத்துரு, ஏன்னா உனக்கு நான் பெஸ்ட்டு வச்சுருக்கேன். பெஸ்ட்டு வேணும்னா காத்திருக்கணும். வேதத்தில் யாரெல்லாம் காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்களோ அதெல்லாம் பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, சிறந்ததாக இருந்திருக்கு. உண்மை தானே? பெஸ்ட்டாக வெயிட் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொண்ட சாமுவேல் தான் சிறந்தவனாக இருந்தான். காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் மகனாக இருந்தான். காத்திருந்து பெற்றுக்கொள்வது எஸ்ங்கிற ஆன்சரோட பெரிய ஆன்சர் தான். ஆனால் அடுத்து இன்னொரு ஒரு ஆன்சர் இருக்குது, நோங்கிற ஆன்சர். இது நமக்கு சுத்தமாக பிடிக்காது. அது எப்படி ஆண்டவர் நோ சொல்லலாம்? எனக்கு நான் இதை கேட்குறேனே, எனக்கு தரமாட்டிக்கிறாரே, இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேட்டுட்ருக்கேனே, ஆண்டவர் எப்படி நோ சொன்னாலும் பிடிக்காது. ஆனால் எப்படி இந்த வெயிட்டுங்கிற ஆன்சர் எஸ்ஸை விட நிறைய நன்மை இருக்குதோ, இந்த நோங்கிற ஆன்சர்லையும் நிறைய அதிகமான நன்மைகள் இருக்கிறது, மிக அதிக நன்மைகள் இருக்கிறது. சில வேளையில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பூமியில் ஒரு வேளை நமக்கு அது புரியாமல் இருக்கலாம். என்ன ஆண்டவரே, இது இப்படி நடக்கலாம், இதனால உங்கள் நாமத்துக்கு மகிமை குறைச்சல் தானே, இது ஏன் வாழ்க்கையில் நடந்தனால இது எனக்கு அவிசுவாசத்தை தானே உண்டாக்குது, இது நடக்காமல் இருந்திருக்கலாமே, நம்ம ஆண்டவருக்கு சில ஐடியாஸ்லாம் கூட கொடுப்போம். ஆனால் நோ சொல்கிறதுல அதிகமான நன்மை இருக்குது. ஆக்சுவலி அதில் தான் ரொம்ப நன்மை இருக்குது. ஏன்னா அதை அவர் கொடுத்தாருனா அதில் நமக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு தீமை வரலாம், அதனால ஒரு மிகப்பெரிய ஆபத்து நேரிடலாம்.
அது சில தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய ஆபத்தாக கூட மாறலாம். அதனால ஆண்டவர் சில வேளைகள் அவர் நோ சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அதையும் அக்செப்ட் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ an ஆன்சர். அதுவும் ஒரு பதில் தான். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில், யாத்ராகமம் 3:7-8 ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். போதும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, நான் பார்க்கிறேன். முதல்ல அவங்க உபத்திரவத்தை என்ன பண்றாரு, நான் பார்க்கிறேன், ஐம் சீயிங் இட். ரெண்டாவது சொல்றாரு, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை நான் கேட்டேன், நான் கேட்கிறேன், ஐ எம் ஹியரிங், ஐ எம் லிசனிங். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஐ நோ தட், ஐ நோ தியர் பெயின், ஐ நோ தியர் ட்ரிபுலேஷன்ஸ். அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்க சஃபரிங்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், ஐ நோ. அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் அதை பார்க்கிறார், நம்மளுடைய வேதனைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், கூக்குரலையெல்லாம் கேட்கிறார். 3 செய்கிறார். அநேகர் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் கண் இருக்குதா, காது இருக்குதா, இப்படியெல்லாம் அவர் கண் இருந்தால் இப்படி பார்த்துருக்கப்பாரா, இப்படி காது இருந்தால் என் ஜெபத்தை கேட்காம போயிருப்பாரான்லாம் அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்காரு, எஸ் ஐ எம் லிசனிங், எல்லாமே கேட்குறாரு. அப்புறம் ஏன் ஆண்டவர் இப்படி பதில் சொல்கிறாருன்னா, அதுதான் இந்த 3 பதில்கள். ஏதாவது ஒன்று ஆண்டவர் தருவார். நம்ம நினச்சிக்கிறோம் எஸ்ன்னு வந்தால் மட்டும்தான் ஜெபத்தை கேட்டான்னு சாட்சி சொல்லுவோம். யாராவது வந்து வெயிட்டுன்னு சொன்னால் சாட்சி சொல்லுவோமா? நோன்னு சொன்னார், என் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு இதை தடுத்தார், அதிலே ஒரு நன்மை இருந்ததுன்னு யாராவது சாட்சி சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டோம். ஆனால் இருக்குது. ஏன்னா நம்ம அதை தேடி பார்க்குறதே இல்லை. நம்ம நோ சொல்லிட்டாரே இப்படியே உட்காந்து முக்காடை போட்டு அழ ஆரம்பிச்சிருவோமா? அதில் இருக்கிற நன்மையெல்லாம் மறந்து போயிடும். அதுக்கு பின்னாடி ஆண்டவர் எத்தனை நன்மை வச்சிருக்காருன்னு மறந்துடுது. வேதத்தில் இன்னைக்கு சில பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் மறுக்கப்பட்டது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டினைடு ப்ரேயர்ஸ் அண்ட் இட்ஸ் பர்பஸஸ், அல்லது டினைட் ப்ரேயர்ஸ் அண்ட் இட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். சில மறுக்கப்பட்ட ஜெபங்களும் அதற்கான காரணங்களும் நன்மைகளும், அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் நோ சொல்றார், அதை பார்க்க போகிறோம். முதலாவது, யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் மறுத்தார்? வாசிக்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. இங்கே போதும். இங்கே மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நான் இந்த யோர்தானை கடந்து போய் நீர் வாக்கு கொடுத்த 40 வருஷமாக நாங்கள் எதுக்காக அலைஞ்சு திரிஞ்சோமோ அந்த கானான் வந்துருச்சு. இந்த யோர்தானை தாண்டி நான் கால் எடுத்து அந்த கானானுக்குள்ளே வைத்து அந்த தேசத்தை நான் பார்க்க வேண்டும், அந்த நல்ல தேசத்தை நான் பார்க்கணும், எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? போதும், இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். அப்படின்னா ஏற்கனவே மோசே இதை குறித்து பல முறை பேசியிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏற்கனவே இதை குறித்து ஜெபிச்சிருக்கிறார். அதை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் மற்றும் உபாகமங்களில் இன்னும் 3 இடங்கள்ல மோசே இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் யூத கலாச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூத ரபிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல மோசே ஜெபித்தான், அந்த கெஞ்சினான் என்ற வார்த்தைக்கு, ப்ளீடட் அப்படிங்கிற ஒரு எபிரேய வார்த்தைக்கு 515 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருதான். 515 என்ற நம்பர் தான் அந்த எபிரேய வார்த்தை ப்ளீடட்னு. அப்போ மோசே அவங்க என்ன சொல்கிறாங்க, மோசே 515 முறைகள் கிட்டத்தட்ட அவன் வந்து இந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கான். எத்தனை முறை 40 நாள் மலையில் ஏறி இறங்குறான். அப்போல்லாம் அவன் ஜெபிச்ச ஒரே ஜெப குறிப்பு என்ன? நான் அதை போய் பார்க்கணும். ஆண்டவரே, நான் எப்போ ஜெபிச்சாலும்
நான் போய் அந்த கானானை பார்க்கணும் ஆண்டவரே, நான் போய் கானானை பார்க்கணும். அதிகமான முறை ஜெபிக்கிறான். ஆனால் 515 முறைகள் அவன் ஜெபித்துமே அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு கட்டத்தில், போதும், இதை குறித்து நீ என்கிட்ட பேசாத, ஸ்டாப். இது மோசஸ்க்கு ஒரு கடினமான காரியமாக இருந்திருக்கும் ஏற்றுக்கொள்ள. அவனை உடைச்சிருக்கும் ஒருவேளை இந்த பதில். என்ன ஆண்டவர் இப்படி, அவர் சொல்லி தானே நான் இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தேன், அவர் தானே என்னை தலைவனாக வச்சாரு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த கானானுக்குள்ளே நீ அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. இப்போ நான் ஒரு தலைவன், நானே மரித்து போய்விட்டால் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த மோசேயாலேயே கானானுக்குள்ளே போக முடியலை, என்னமோ கடவுள் அது இதுன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, நல்லா ஏமாத்திட்டாருன்னு சொல்லி என்ன அவதூறாக பேசுவார்களே ஆண்டவரே. எவ்வளோ உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கும், எத்தனை கேள்விகள் எழும்பி இருக்கும். ஒரு தலைவன் அழைத்து வந்த நானே அதுக்குள்ளே போக முடியாட்டி எப்படி ஆண்டவரே? நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை என்னாலே பார்க்க முடியாட்டி என் ஜனங்கள் எப்படி அதற்குள்ளே போக முடியும்? அவன் கெஞ்சனா, ஆனால் ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நோ சொல்லிட்டார். நமக்கே மோசை கேட்கறது கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது, ஆண்டவர் கன்சிடர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்துல என்ன பண்ணிட்டீங்க, கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொன்னால் நீ 2 தடவை அடிச்சிட்டீங்க கண்மலையை, அதனால உனக்கு நான் என்ன பண்ணுறேன், தண்டனை ஆகியதை என்ன பண்ணுறேன், தருகிறேன். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அவனுக்கு ஸ்ட்ராங்காக இவ்வளோ கெஞ்சியும் மோசைக்கு மறுப்பு சொன்னார்? அவன் கோலை நீட்டினா அற்புதம் நடக்கும், வானத்திலிருந்து மண்ணாவை இறக்கினவன், செங்கடலை பிளந்தவன், அத்தனை அற்புதங்களை செய்தவன். அவன் ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரை வேதனைப்பட்டுட்டானா அந்த கூட்டத்தை ஆண்டவர் அப்படியே பூமிக்குள்ளே புதைய வச்சு அழிய வைக்கிறாரு. இவ்வளோ வல்லமை நிறைந்த தேவனோடு சிநேகிதனை போல முகமுகமாய் பேசின மோசைக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏன் என்று சொன்னால் 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, ஆண்டவர் நீதியுள்ள தேவன். He is a righteous God. ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ என்னதான் எனக்கு சிநேகிதனாக இருக்கிற, பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிற, 40 நாள் உபவாசித்து சாப்பிடாம என் கூடவே என் சமூகத்தில் இருக்கிற, உண்மைதான், நீ ஒரு சிநேகிதனை தான், எனக்கு சிநேகிதனை போல தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு, உண்மைதான். ஆனால் ஒரு இஸ்ரவேலில் உள்ள ஒரு சாதாரண குடிமகன் தவறு செய்யும் போது அவனுக்கு நான் ஒரு தண்டனையை கொடுக்கிறேன் என்றால், நீ தவறு செய்தாலும் உனக்கும் நான் தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் ஐ எம் காட், ஐ எம் அ ரைச்சஸ் காட். நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற, நீ சிநேகிதனாக இருக்கிற, 40 நாள் என் கூட புசியாமல் குடியாமல் இருக்கிறன்றதுக்காக நான் உன்னை என்ன செய்ய முடியாது? ஐ கேன் நாட் அலவ் யூ டு என்டர் இன் டு கேனன். உன்னை என்னால் அனுப்ப முடியாது. ஏன்னா நான் நீதியுள்ள தேவனாக இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நான் பட்சபாதம் பண்ணுகிறவராக இருப்பேன். இஸ்ரவேல் மனிதனுக்கு தண்டனை கொடுக்குறேன் என் கட்டளையை மீறினா, நீங்களும் என் கட்டளையை மீறினீர்கள். அந்த இடத்துலலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், என் கட்டளையை மீறிட்டீங்க, நீயும் ஆரோனும் என் கட்டளையை மீறிட்டீங்க, அதை நான் பேசுன்னு சொன்ன நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ ஆண்டவருடைய கட்டளையை மீறும் பொழுது ஆண்டவர் அது மோசையான்னு பார்க்கறதில்ல, சாதாரண குடிமகனான்னு பார்க்கறதில்ல, அவர் நீதியை செலுத்துகிறதில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், நீதியுள்ள தேவன். ஹீஸ் அ ரைச்சஸ் காட். நம்ம நினைக்கலாம் சில வேளைகளில், நான் சபையில் முக்கியமான பொறுப்பு வகிக்கிறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் அப்படி இருக்கிறேன், ஏதோ சில காரியங்கள், சில குவாலிஃபிகேஷனை வச்சு நம்ம இன்னைக்கு அதனால் ஆண்டவர் எனக்கு சலுகை பண்ணிடுவார், வருகையில் என்னை எடுத்துக்கொண்டுருவார் நம்ம நினைக்க முடியாது. அவர் நீதியுள்ள தேவன். அவர் யார் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்க்க மாட்டார், ஏழையா பணக்காரனா பார்க்க மாட்டார், அவன் அழகு இருக்கா அழகிலையா பார்க்க மாட்டார், அந்தஸ்துள்ளவனா இல்லையா பார்க்க மாட்டார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய கட்டளையை கைக்கொள்வது நம்முடைய கடமை. அதை மீறும் பொழுது அவர் நீதி செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். 2வது, ஏன் மோசையை ஆண்டவர் அனுமதிக்கல? அவன் கேட்டது ஒரு பூமிக்குரிய கானான், ஒரு பூமிக்குரிய கானானை கேட்டான். ஆனால் ஆண்டவர் அதே நேரத்தில் நீதியுள்ள தேவன் இரக்கத்தை காண்பித்தார். மோசைக்கு ஒரு ஸ்பெஷல் இரக்கத்தை ஆண்டவர் காண்பித்தார். எவன் மேல் இரக்கமாக இருப்பது சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்றவர் என்ன கிருபை கொடுத்தார் பாருங்க. அவன் கேட்டது பூமிக்குரிய கானான், அதை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணாரு. ஆனால் அவனுக்கு கொடுத்தது பரம கானானே ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இந்த பூமிக்குரிய கானானை கொடுத்திருந்தா அவன் பரலோகத்தை இழந்திருப்பான். பிசாசு தர்க்கிக்கும் பொழுது எப்படி மோசே பரலோகத்துக்குள்ளே நீங்கள் விடலாம்? அவன் அந்த தண்டனை பண்ணியிருந்த அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவன் இறந்த பிறகு தர்க்கிச்சான் என்றால் ஆண்டவரால் ஒன்றுமே செஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவரானதால் அவர் முன்கூட்டியே அவனுக்கு இந்த பூமியில் சரி கட்டி, நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்றது போல அவன் கேட்ட அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. அது கஷ்டமாக தான் இருந்துச்சு மோசேக்கு. ஆனால் அதை விட சிறந்த பரலோகத்தை கொடுப்பதற்காக பூமிக்குரிய கானானை தடுத்தார். ஆண்டவர் பார்த்தார், மோசே நீ இதை இழக்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்னால் உன்னை பரலோகத்தில் இழக்க முடியாது. ஐ கேன் நாட் மிஸ் யூ இன் ஹெவன்.
அதுக்காக சில பூலோக நன்மைகளை நான் உனக்கு தராம தான் இருப்பேன். சில வேளைகளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு சில சரீர நன்மைகள், சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், சில உலக நன்மைகளை நான் கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு தரமாட்டிக்கிறாரேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிற காரியம், இல்லை மகளே, நான் உனக்கு தராதது உனக்கு நல்லது. அதன் நிமித்தமாக நீ ஒருவேளை பூலோக நன்மைகள் உனக்கு கிடைக்காம போகலாம், ஆனால் நீ பரலோகத்தை சுதந்தரிப்பாய். சில பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தடுக்கப்படும் பொழுது கவலைப்படாதீங்க, அதன் நிமித்தமாக நீங்கள் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியும். ஆண்டவர் உங்களுக்கு சில பூமிக்குரிய நன்மைகளை கொடுக்கல, அதை நினைச்சு வேதனைப்படாதீங்க. பரலோகம் அதை விட சிறந்தது, மேலானது. பரலோகம் மிக அருமையா, அதை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இழக்க முடியாது, இழக்கவே கூடாது. அதற்காக தான் நம்ம வாழ்கிறோம். இந்த உலகமே ஒரு டெம்பரரி தான், நம்மளுக்கு ஒரு ட்ராவலிங் பீரியட் தான் நமக்கு இது. இதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இம்மைக்காக நம்ம அழுது, இம்மைக்காக நம்ம போராடி ஆண்டவர்கிட்ட கேட்கறதை விட மறுமைக்காக வாழ வேண்டும். சில பூமிக்குரிய நன்மைகள் கிடைக்கலன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட கோபப்பட்டுக்காதீங்க. பூமிக்குரிய நன்மை எனக்கு ஆண்டவர் தரலன்னு சொல்லி ஜெபிக்காமல் இருக்காதீங்க. சில பூமிக்குரிய நன்மை எனக்கு ஆண்டவர் தரலன்னு சொல்லி பைபிள் வாசிக்காம ஆலயத்துக்கு வராமல் இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறான், உன் நன்மைக்காக தான் மகளே, உன்னுடைய நன்மைக்காக தான் நான் அதை தரல, உனக்கு மிக சிறந்ததே உனக்கு நான் வைத்திருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, பரலோகத்தை கொடுத்த தேவன் மோசேக்கு மறுரூப மலையில் என்ன நடக்கிறது, மோசேயும் எலியாவும் தேவனோடு இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்படுறாங்க. அது எந்த இடம்? அவன் எந்த கானானுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே கானானுக்குள்ள மறுரூபம் அடைந்த ஒரு மோசேயாக ஆண்டவர் அவனை மீண்டும் கொண்டு வந்து அந்த மலையிலே, ஒலிவ மலையிலே அவனுடைய கால்கள் வந்து நிற்கும்படி செய்தார். எவ்வளவு கேட்டதை விட சிறந்ததை வச்சிருந்தார் இல்லையா? அங்க வச்சு அவன் பேசுற காரியம் என்ன? அங்க ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அந்த மலையிலிருந்து எருசலேமை பார்த்து அவன் கேட்டான், நான் போய் பார்க்கணும் அந்த நல்ல தேசத்தை. இப்போ ஆண்டவர் காமிக்கிறார், இதான் எருசலேம், இங்கே தான் நான் பாடுபட போகிறேன். அவன் பார்த்து அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து மோசேயும் எலியாவும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ எருசலேமை பார்த்து தான் பேசியிருப்பாங்க, ஆண்டவர் இங்கே தான் நீங்கள் மறிக்க போகிறீங்க, இங்கே தான் உங்களை சிலுவையில் அறைய போகிறாங்க, பேசியிருப்பார்கள். அவன் என்ன கேட்டானோ இப்பொழுது அது கிடைத்தது. அவன் கேட்ட பொழுது கிடைக்கல, ஆனால் இப்போ கிடைச்சது. சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அவருடைய வேளையிலே அவர் அதை கொடுப்பார். when the time comes, when his time comes, he will give it. நிச்சயமாக கொடுப்பார், சிறப்பாக சிறந்ததை அவர் தருவார். மோசேனுடைய வாழ்க்கையில் அவர் இந்த ஜபத்தை மறுத்தார். மோசேக்கு அப்போ ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருந்தாலும் பின்னாட்களில் அவர் புரிந்து கொண்டிருப்பார், எவ்வளவு ஒரு மகத்தான எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரே என்று சொல்லி. நீங்களும் ஒருவேளை இந்த பூமியில் புரியாமல் இருக்கலாம், அதை நினச்சி சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இந்த பூமியிலே ஆண்டவர் வெளிப்படுத்தலாம், இல்லாவிட்டால் சில பதில்களை பரலோகத்தில் போய் தான் நம்ம காட்டுவார். அப்போ தான் நமக்கு சில காரியங்கள் புரியும். நல்ல வேளை ஆண்டவரே அந்த என்னோட ஜபத்தை கேட்கலன்னு சொல்லுவோம். அன்னைக்கு மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான், நல்ல வேளை அந்த ஜபத்துக்கு நான் இப்படி முட்டாள்தனமாக போராடி எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு உங்கள் கிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தேனே, நல்ல வேளை கேட்கலன்னு சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். தீமை ஒரு நாளும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்வார்ங்கிற எண்ணத்தை ஒரு நாள் உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க. ரெண்டாவது, யாருடைய ஜெபம் மறுக்கப்பட்டது என்று பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு போதும். இங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசி ஜெபத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறவர் எலியா. நம்மளே ஜெபிப்போம், எலியாவின் ஜெபம் அநேக இடத்துல சொல்லுவோம். எலியாவை போல ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும்னு யாக்கோபு கூட எலியாவை போல ஜெபிக்கணும்னு எழுதுகிறார். ஜெபத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்டவன் எலியா. ஏன்னா அவன் ஒன்று சொன்னால் அப்படியே நடக்கும். வானத்திலிருந்து மழை பெய்யணும்னு சொன்னால் மழை பெய்யும். இனி மழை 3 வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டா அந்த தேசத்துக்கே கிடையாது. அவன் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ அப்படியே நடக்கும், அக்யூரேட்டாக நடக்கும். அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி அவன். அவனை யாராவது அழிக்க வந்தாங்க, எதிர்த்து வந்தாங்கன்னா உடனே என்ன சொல்லுவான்? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கிடவுது, அவ்வளோதான். உடனே ஃபயர் வந்து அவ்வளோதான், காலியாக போயிடுவான். அடுத்து 50 பேர் வந்து அடுத்தும் அதே தான். மேஜிக் மாதிரி அவன் சொல்கிறதெல்லாம் அப்படியே பயங்கரமாக. இன்றைக்கி நம்ம அனிமேஷனில் பார்க்குற மாதிரி அப்படியே டக்கு டக்கு நடக்குது, மேஜிக் மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு ஜப வீரன் அவன் இங்கே ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஜபம் செய்கிறான்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்.
நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில பயத்தோடு ஒரு வேதனையின் மத்தியில விரக்தியிலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஒரு விரக்தி ஆயிடுச்சு அவனுக்கு. இன்னும் ஒரு எசபேல் ஒரு பெண் என்ன பண்ணிட்டா, நாளைக்கு இந்நேரத்தில் உன் ஜீவன் இருக்காதுன்னு எனக்கு ஒரு மிரட்டல் கொடுத்துட்டாலே, ஒரு பெண்ணுக்காக நான் இப்படி பயந்து ஓடணுமேன்னு சொல்லி பயந்து ஓடி போய் என்ன சொல்றான், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அந்த 50 சேவகரை பட்சித்த அக்கினி ஏன் ஏசபேலை பட்சிக்காதா? அந்த நேரத்தில் பயம் சில வேளைகளில் என்ன பண்ணிடும்னா விசுவாசத்தை மாற்றும், விசுவாசத்தை குறைக்கும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படப்பட அங்கே சந்தேகம் பெருகும், அவிசுவாசம் பெருகும். பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் வேலை செய்யாது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிர்மறையானது. இவனுக்குள்ள பயம் பெருக பெருக விசுவாசம் எல்லாம் கீழே போயிடுச்சு. இப்போ பயந்து ஓடி என்ன சொல்கிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அவன் ஒரு ப்ரேயர் தான் பண்ணுறான், இது ஒரு ஜெபம். முந்தின அதிகாரத்தில் என்னை கேட்டுருளும்னு அக்கினி இறங்கி பலிபீடத்தில் உள்ளதெல்லாம் பட்சிக்குது. ஒருவேளை இப்போ ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆனால் கேட்கல? அவனுக்கு என்ன இப்போ தேவை அப்படின்னா, அவன் நினைக்கிறான், இந்த பயமுறுத்துக்கிற இந்த சூழ்நிலையில் நான் இருக்கக்கூடாது, இதுக்கு நான் செத்து போயிடலாம். என்னால் இப்படி பயந்து ஓடி ஓடி ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடி இருக்க முடியாது ஆண்டவரே, இதுக்கு நான் செத்து போகிறது நல்லது, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் பார்த்தா, இல்லைப்பா, இதுக்கு நீ எவ்வளோ தலைகீழன்னாலும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா இந்த முழு உலகத்தினுடைய கடைசி ஊழியமே நீ தான் பண்ண போகிற. என்னுடைய 2 சாட்சிகள்னு நான் உன்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்னொரு நபர் யாருன்னு தெரியல, ஆனால் எலியா நிச்சயமாக அதில் இருக்கிறார். சிலர் எலியா ஏனோக்குன்னு சொல்கிறாங்க, சிலர் எலியா மோசேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எலியா நிச்சயமாக அதில் இருக்கிறார். என்னுடைய 2 சாட்சிகள் இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே, உபத்திரவத்தின் நாட்களிலே அவனுக்கு சவால் விடுகிறவர்களாக, அவனுக்கு முன் வானத்திலிருந்து அக்கினி இருக்கிறவர்களாக, அவர்கள் பயங்கரமான அற்புதங்களை செய்கிறவர்களாக இருந்து எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க பயப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே துணிந்து என் நாமத்திற்காக தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய 2 சாட்சிகளில் ஒருவனா நான் ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இல்லையா, நீ இப்படி ஜெபிச்சனா நான் கேட்க மாட்டேன். நீ ஜெபிச்சன்றதுக்காக நான் என்ன பண்ண முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா ஜெபித்து விட்டானே என்று சொல்லி உன் ஆத்மாவை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்ன பண்ணார், ஆத்மாவை மட்டும் இல்லை சரீரத்தோடு சேர்த்து எடுத்துக்கிட்டார். அவன் பண்ண ஜெபம் கேட்கப்படலை. அவன் நினைச்சான், இந்த இம்மீடியட்டாக நான் ஆண்டவரே ஐ வாண்ட் டு டை இம்மீடியட்லி, இப்போமே நான் செத்துறேன், ஏன்னா இந்த பயமுறுத்துகிற சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் செத்து போயிடுறேன்னு அவன் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த பயமுறுத்துகிற சூழ்நிலையிலேருந்து அவனுடைய ஆத்மாவை எடுக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறார். 2 முறை கொடுக்கிறார். அவன் சொல்கிறான், எழுந்து புசித்து போஜனம் பண்ண. 2 முறை போஜனம் செய்தான், பலப்பட்டான். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் அவன் நடந்து ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் செல்லுகிறான். தேவன் அவனுக்கு கேட்டது ஒன்று, ஆனால் ஆண்டவர் செஞ்சது வேற ஒன்று. ஜீவனை எடுக்கணும்னு கேட்குறான். பயமுறுத்துற அந்த சூழ்நிலையிலேருந்து நான் தப்பிக்கணும், அதனால் நான் செத்துணும்னு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா இந்த பயமுறுத்துகிற சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான பலனை அந்த ஆகாரத்தின் மூலமாக அவனுக்கு கொடுத்தார். தெய்வ பலனை கொடுத்தார். நீங்கள் சில வேளைகளில் நம்ம கூட நினைக்கலாம், ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்னை ரொம்ப பயமுறுத்துது, இதை நான் ஃபேஸ் பண்ணவே கூடாது, என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையே வந்துடக்கூடாது, எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துடக்கூடாது, எனக்கு இது வேண்டான்னு நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு பதிலாக அவர் மாறாக உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை ஸ்ட்ரென்த் ஆக்குறாரு. சில ஆகாரத்தை கொடுத்து வார்த்தையை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். மகளை, நீ பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிகிறவளாக அல்ல, நீ பிரச்சனையை எதிர்கொள்ளத்தக்க பலவான நான் உன்னை மாற்றுறேன். பிரச்சனையை நான் மாற்ற மாட்டேன், பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு உன்னை நான் பலவானாய் மாற்றுகிறேன். சில வேளைகளில் சில ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்க மாட்டார், ஆனால் அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறார். ஏன் ஆண்டவரே பதில் கொடுக்கல? ஆண்டவர் ஆனால் பலன் தருகிறவர். அந்த பாடுகளை கடந்து செல்ல, பிரச்சனைகளை பயமுறுத்துகிற சில சூழ்நிலைகளை, சில அலைகளை நம்முடைய வாழ்க்கையில தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அப்படிதான். அக்கினி சூளையவே ஆண்டவர் அவித்து போடலை. அவர் நினைச்சாருன்னா அக்கினி சூளையவே அவித்து அணைஞ்சு போக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. சூளைக்குள்ள அனுப்பினாரு, சூளைக்குள்ள போனாங்க, ஆனால் உள்ளே அவரும் அவர்களோடு இருந்தார். அந்த சூளை அவர்களை நெருங்காதபடி ஆண்டவர் காத்து கொண்டார், அவர்களை பாதிக்காதபடி காத்துக்கொண்டார். சில வேளைகள் நம்ம கேட்டது அப்படியே நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை சூழ்நிலையை மாற்றலையே, இந்த சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் மாற்றி தர மாட்டேங்கிறாரே நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார், அவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இன்னும் அந்த காரியங்களை, அதை மட்டுமல்ல, ஒரு எசபேலே அல்ல, அதை விட பல மடங்கு வல்லமை நிறைந்த ஒரு அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் வரப்போகிறான். அவனை நீ எதிர்க்கும்படியான பலனையே நான் உனக்கு தரப்போறேன் மகளே.
ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில் துணிந்து நிற்கத்தக்க ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஜெபிக்கும் பொழுது அவர் தருகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நான் கேட்டதை செய்யலை என்று சோர்ந்து போகாதீங்க. எலியாவை ஆண்டவர் சாட்சியாக மாற்றினார். அவன் கேட்டதை கொடுக்கல, என்னுடைய சாட்சின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார். ஹி இஸ் மை விட்னஸ். 2 பேரை தான் அப்படி சொல்றார், என்னுடைய 2 சாட்சிகள்னு. சில வேளைகளில் உங்க ஜெபத்தை கேட்காதனால நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாற முடியும். யூ கேன் பி a witness to God. நிறைய நேரம் நினைக்கலாம், என் ஜெபத்தை கேட்டிருந்தா நான் சாட்சி சொல்லியிருப்பேனே, நான் சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திருப்பேனே. இல்லை, ஆண்டவர் சொல்வார், மகளே நான் கேட்காதனால நீ சாட்சி சொல்லியிருக்க மாட்ட, நீ சாட்சியாகவே மாறப்போகிறார். யூ ஆர் கோயிங் டு பி a witness. நீ சாட்சி சொல்றதுக்காக நான் உன்னை அழைக்கல. ஐ வாண்ட் யூ டு பி a witness. நீ ஒரு சாட்சியாக மாற வேண்டும். எலியாவே, உனக்கு நான் அற்புதம் செஞ்சு உன்னை சாட்சியாக மாற்ற விரும்பல, உன்னையே ஒரு சாட்சியாக நான் மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே நான் சாட்சி சொல்லலையே, எல்லாரும் சாட்சி சொல்றாங்களே, சபையில் அற்புதம் நடக்குதே. வேதனைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களையே ஒரு சாட்சியாக மாற்றிட்டு இருக்கிறார். He is making you as a witness. உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது, ஏற்ற காலம் வரும், அப்பொழுது உலகம் அறியும் கர்த்தர் இவளோடு இருக்கிறார், இவள் ஒரு சாட்சி என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து சொல்ல வைப்பார். நீங்க சொல்ல வேண்டாம். அப்போ சாட்சி சொல்லணும்னா நம்மளா சொல்லணும். ஆனால் நீங்கள் சாட்சியாக மாறும்போது நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களை பற்றி உலகம் சொல்லும், உங்களை பற்றி மற்றவர்கள் சொல்லுவார்கள். She is a witness for God. உங்களை பற்றி உலகம் சொல்லும், நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதது எவ்வளோ பெரிய நல்லது பார்த்தீங்களா? எலியாக்கு ஜெபத்தை கேட்டிருந்தாருன்னா ஒரு எலிசா தீர்க்கதரிசி உருவாயிருக்க மாட்டார். அதற்கு பிற்பாடு தான் ஆண்டவர் அவருக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கொடுக்குறாரு. எலியா கோ, அவங்கள போய் நீ அபிஷேகம் பண்ணு, 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணணும். பின்னாடி இவ்வளோ ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுத்தாரு. 14 அற்புதங்களை செய்த எலிசா தீர்க்கதரிசி, ரெட்டிப்பான வரத்தோடு செயல்பட்ட தீர்க்கதரிசி. வேண்டுமானால் நான் உன் ஜெபத்தை கேட்க முடியாது. ஆண்டவர் அவர் பல காரியங்கள், நம்முடைய ஃபியூச்சரை, எதிர்காலத்தை அறிந்தவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். 3வது, ஆண்டவர் மறுப்பு தெரிவித்த ஒரு ஜெபம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 to 9 வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் போதும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தவர் அந்த பவுல். அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தில் இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது என்னை வேதனைப்படுத்துது, இட் இஸ் கிவிங் மீ பெயின், இதனால எனக்கு ஒரு வேதனை உண்டாகுது. இந்த முள்ளு குத்தும் போதெல்லாம் இந்த முள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த முள்ளை என்னை விட்டு அப்புறப்படுத்திருங்கன்னு 3 முறை ஜெபிக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். 3 முறை ஜெபிச்சாராம். ஏன் ஆண்டவர் அந்த முள்ளை எடுக்கலன்றதுக்கு பவுல் ஒரு காரணம் அவரே சொல்லுகிறார். எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் பவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பேதுரு, யோவான், மற்றவர்கள் எழுதாத அநேக ரகசியங்கள், சபைக்குரிய சத்தியங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து, புதிய உடன்படிக்கையை குறித்து அநேக சத்தியங்களை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஏன்னா அதே அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், 14 வருஷத்திற்கு முன்னே என்ன பண்ணார்? ஒரு மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அங்கே எடுக்கப்பட்டு பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாத அநேக வார்த்தைகளை அவன் கேட்டான் என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் அவருக்கு பரதீசில் அழைத்து கொண்டு போய் வெளிப்படுத்தினார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இவ்வளோ காரியங்கள் செய்த பவுல் ஒரு சின்ன ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த முள்ளை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. பவுலுக்குள்ள கேள்வி வந்திருக்கலாம், நான் ஆண்டவரே எனக்காகன்னு நான் பெருசா உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கலையே ஆண்டவரே, இது வரைக்கும் நான் எனக்காகன்னு நான் எதுவுமே கேட்கலையே. எந்த ஊருக்கு போனாலும் அடி இருக்கு, கட்டுகள் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, பாடுகள் இருக்கு, நிந்தை இருக்கு, இதுதான் எனக்கு சொல்றீங்க, அதெல்லாம் தராதீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. சந்தோஷமா நான் வாங்கிக்கிறேன், என் பிராணனையும் நான் அருமையா எண்ணல, நான் உங்களுக்காக அடிக்கப்படுறது சந்தோஷமா நினைக்கிறேன்னு தானே எல்லா இடத்துக்கும் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு முள்ளை மட்டும் தானே எடுக்க சொல்றேன். அவருக்கு ஒருவேளை வேதனையாக இருந்திருக்கலாம், ஒரு முள்ளு தானே ஆண்டவரே நான் கேட்குறேன், எனக்காக நான் பெரிய காரியங்களை நான் கேட்கலையே,
ஒரு சின்ன ஜெபம், ஆனால் ஆண்டவர் அதை செய்யவில்லை. ஏன் சொன்னா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. ஆண்டவர் சொன்னார், பவுலே நீ கேட்ட எல்லா காரியங்களும் நடக்குது, உன் மூலம் அநேக அற்புதங்கள் நடக்குது, நீ தான் 13 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுத போகிறாய், உனக்கு நான் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நான் வச்சிருக்கிறேன், நீ அத்தனை அப்போஸ்தலர்கள் ஒரு விசேஷமான அப்போஸ்தலன், நீ எனக்காக அநேக அடிகளை நீ படுகிறா, உண்மைதான். ஆனால் இந்த ஜெபத்தை கேட்காதது காரணம், உனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. மற்ற 12 சீஷரை விட எனக்கு தான் ஆண்டவர் நிறைய வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லி இதை நிமித்தம் உனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. ஏன்னா பெருமை வந்துருச்சுன்னா நான் உனக்கு எதிரியாக மாறிவிடுவேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை ஆரம்பிச்சிருச்சுன்னா உன் ஊழியம் வீழ்ச்சிக்கு போயிடும். என்னைக்கு ஒரு மனிதனுக்குள்ள பெருமை வருதோ அன்றைக்கு அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் எதிரியாய் மாறுகிறான். அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது. பெருமை வர வர வீழ்ச்சிக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறோம். லூசிஃபருக்குள்ள பெருமை வந்தனால தான் கீழே தள்ளப்பட்டான். அதனால ஆண்டவருக்கு தெரிஞ்சது பெருமை எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான விஷயம். பவுலே, நான் அந்த ஜெபத்தை நீ கேட்ட, உனக்கு செய்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த முள்ளை எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ, ஈஸியாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் உனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. நான் ஜெபிச்சா எல்லாமே நடக்குது, ஆண்டவர் நான் கேட்டவுடனே அற்புதம் எல்லாமே செய்கிறாருன்னு உனக்குள்ள ஒரு பெருமை வந்துடக்கூடாது. எனக்கு இவ்வளோ வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார், பெருமை வந்துடக்கூடாது. நீ தாழ்த்த வேண்டும். ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு நான் கிருபை கொடுக்கிறேன். அதனால என் கிருபை உனக்கு போதும். நீ பெருமை வந்துருச்சுன்னா நீ விழுந்து போயிருவ பவுலே. உன் ஊழியம் இவ்வளோ நீ பண்ண பிரயாசங்கள் எல்லாம் வீணா போயிடும். நீ ஒரு வீழ்ச்சி அடைந்தவன் பட்டியலில் வந்து விடுவாய். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கம் டு தட் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பவுலே. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த முள்ளை உனக்கு அனுமதித்தேன். அது குட்டும் போதெல்லாம் உனக்கு வேதனை இருக்கும், ஆனால் அது குட்டும் பொழுதெல்லாம் உனக்கு கிருபை பெருகும். எப்பொழுதெல்லாம் அந்த முள் வேதனைப்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வேதனையை நான் நீக்கலை, மாறாக இன்னும் கிருபையை நான் உனக்கு தர்றேன். ஐயோ என்ன இந்த முள் குத்துகிறதே, என்னை வேதனைப்படுத்துகிறதேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் இன்னும் கிருபையை உனக்கு நான் தருகிறேன். இன்னும் கிருபை, இன்னும் கிருபை. எப்பொழுதெல்லாம் குட்டினாலும் உனக்கு நான் கிருபை அதிகமாக நான் உனக்கு தர்றேன். ஐ வில் கிவ் யூ மோர் கிரேஸ். பவுல் நினச்சிருக்கலாம், இந்த சொகத்தையே கொடுத்துருக்கலாமே ஆண்டவரே. ஒருவேளை பவுல் நினச்சாரே தெரியல, நம்மளாம் அப்படி தான் சில வேளைகளை நினைப்போம். ஆண்டவரே என்ன ஆண்டவரே கிருபை கிருபைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன கிருபைன்னு அவ்வளோ பெருசாக நம்ம நினைப்போம். அநேக நேரத்தில் இதுக்கு நீங்கள் நான் கேட்டதையே செஞ்சுருக்கலாமே நம்ம நினைக்கலாம். ஆனால் கிருபையினுடைய விலை நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அது மேலானது. கிரேஸ் இஸ் மோர் காஸ்ட்லி தேன் எனிதிங். இந்த உலகத்தில் உள்ள எதையும் விட மிகவும் கிடைத்தற்கு அரிய ஒரு பொக்கிஷன் தான் கிருபை. நமக்கு அதோட வேல்யூ தெரியாதனால தான் நம்ம அநேக நேரத்தில் என்ன நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் கிருபை தரேன்னு சொல்கிறாரு, என்ன நான் கேட்குறது என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கிருபையை தரேன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன கிருபை விசேஷம்னு கிருபையினுடைய மேன்மை தெரியாதனால நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், பவுல் ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கும்போது நினச்சி பார்த்துருப்பாரு. அப்படியாக நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சுகத்தை கொடுக்கல, ஏன் இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த வேதனையை நீக்கலை, அதுக்கு பதிலாக கிருபையை கொடுத்தாரு. இந்த கிருபை அப்படி என்னதான் பண்ணுச்சு, இந்த கிருபையினால் நான் அப்படி என்னதான் சாதித்தேன் அப்படின்னு ஒருவேளை அவர் சிறைச்சாலையில் இருந்து யோசித்து பார்த்திருந்தார் என்றால் அவர் யோசிச்சிருப்பார், அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிப்பட்டேன், அதிகமாய் காவலில் இருந்தேன், அதிகமாய் மரண அவஸ்தையில் இருந்தேன், யூதர்களால் அடிப்பட்டேன், அந்நிய ஜனங்களால் சுய ஜனங்களால் பாடுபட்டேன், கல்லரால் வந்த மோசங்கள், இத்தனை கஷ்டங்களை நான் பட்டேன், இத்தனை பாடுகளை பட்டேன். ஆனால் இதெல்லாம் தாங்குவதற்கு இது காரணம் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் சிறைச்சாலையில் புரிஞ்சிருப்பாரு, இந்த கிருபை பண்ணது இவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி. இட் இஸ் நாட் மீ, நான் அல்ல. அதனால தான் எல்லா நிருபங்களையும் எழுதுகிறார், இட் இஸ் நாட் மீ, நான் கிடையாது, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஏன்னா பழைய பவுலா இருந்தேன்னா நான் ஒரு கோபம் நிறைந்தவன், நான் ஒரு கொலைக்காரன், எனக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவர்களை அடித்து துன்புறுத்துகிறவன், கொலை செய்கிறவன், அப்படிப்பட்ட மூர்க்கம் நிறைந்த நான் இப்போ எல்லா இடத்துலையும் அடி வாங்குறேன், என் வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க பொறுமையா இருக்கிறேன், என்னை அடிக்கிறாங்க நான் பொறுமையா இருக்கிறேன், கல்லெறிகிறாங்க பொறுமையா இருக்கிறேன். எப்படி வந்தது இவ்வளவு பலன், எனக்கு எப்படி வந்தது? எனக்குள் வாசமாயிருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர் சிறைச்சாலையில உணர்ந்தார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல உண்மைதான், ஆனா எனக்கு அவர் கிருபையை கொடுத்தனால தான் இத்தனை சாதனைகளை இயேசுவுக்காக செய்ய முடிந்தது. இன்றைக்கு நம்ம அநேக நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பதில் தரலையே நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுக்காட்டி உங்களுக்கு கிருபையை கொடுக்குறார். நீங்கள் கேட்டதை கொடுக்கல, ஆனால் அவர் உங்களுக்கு கிருபையை தருகிறார். தட் இஸ் மோர் ப்ரெஷியஸ் than anything. அந்த ஒரு பிரச்சனை அல்ல, பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள, அவருக்காய் பல காரியங்களை சாதிப்பதற்கு, போராட்டத்தின் மத்தியிலும் இயேசுவுக்காய் வாழ்வதற்கு தேவையான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார்.
எதனால தர்றாரு? ஜெபிக்கிறதுனால. ஜெபிக்கும் பொழுது அவர் தருகிறார். பவுலுக்கு கிருபை கொடுத்த அதே ஆண்டவர் நமக்கும் கொடுப்பாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அதனால ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாத்துங்கன்னே கேட்கறத விட்டுட்டு ஜெபத்தை கொஞ்சம் மாத்தி, ஆண்டவரே இந்த பிரச்சனையின் மத்தியில கடந்து செல்ல உங்க கிருபையை தாங்கப்பா, இதை ஃபேஸ் பண்றது கிருபையை தாங்க, இதன் மத்தியில உங்களுக்காய் நான் ஓடுவதற்கு கிருபை தாங்க, இதன் மத்தியில சாட்சியா இருக்க கிருபை தாங்க, இதன் மத்தியில உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்கன்னு கேளுங்க. God will give you that grace. கிருபையை கொடுப்பார். கிருபை விலையேற பெற்றது. அதனால தான் அந்த அருமையை புரிஞ்ச பவுல் எல்லா நிருபங்களையும் கடைசியில் என்ன எழுதுவார் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக, சுகம் இருப்பதாக, ஆசீர்வாதம் இருக்கட்டும், பலன் இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், நீடூழி வாழ்வீர்களாக, அப்படி இப்படிலாம் எழுதலை. அவருக்கு தெரிஞ்சது திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங். நான் பெற்றுக்கொண்ட மிக சிறந்த ஆசீர்வாத கிருபை, அதே கிருபை தான் உங்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக கூறுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக எல்லா நிருபத்திலும் எழுதுறார். ஏன்னா கிருபையின் மேன்மையை தன் வாழ்க்கையில் அவர் ருசித்தார். கிருபை என்ன காரியங்கள் அவரால் பண்ண வைக்க முடிஞ்சதுன்றதை ருசித்து பார்த்தார். இன்னைக்கு நாமும் கிருபையை புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை போக்கடிக்க மாட்டோம். ஆண்டவர் தர்ற கிருபையை நாம் சரியாக பயன்படுத்துவோம். கிருபையினாலே ரட்சிப்பு, கிருபையினாலே வரங்கள், கிருபையினாலே நித்திய ஜீவனை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என் பலவீனத்தின் மத்தியில் உங்கள் கிருபை போதுமானதாக இருந்ததுக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இனிமே எனக்கு இதை செய்யலையே, இந்த காரியத்தை எனக்கு செய்யலையேன்னு குறைவுபட்டுக்காதீங்க, ஜபத்தை நிறுத்தாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரிடத்துல கிருபையை கேளுங்க. அப்பா உங்கள் கிருபையை தாங்க, என் பலவீனத்தின் மத்தியில் இன்னும் உங்கள் கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கடைசியாக ஒரே ஒரு நபரை குறித்து நாம் பார்த்து முடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை சோர்வை நீக்கிறதுக்காக, ஜெபிக்கிறதுக்கு இருக்கிற சோர்வுகள், சில கேள்விகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இனி உற்சாகமாய் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். கடைசியாக ஒரு ஜெபத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 வசனங்கள் வாசிக்கலாம். 39, 44 2 வசனத்தை வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். போதும். இங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். 3 முறை ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒளியே இதனை விட்டு நீங்க கூடாதாக நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் என் சித்தத்தின்படி அல்லன்னு சொல்றாரு? அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனிதனாக அந்த பூமியில இருக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்திலே ஒரு மும்முனை தாக்குதல்னு சொல்லலாம். 3 வகையிலையும் அவர் பாதிக்கப்பட்டார். ஒரு போராட்டம் அவருக்கு இருந்தது, ஆவியில, ஆத்துமால, சரீரத்துல. இந்த போராட்டத்தின் நிமித்தம் அவர் ஜெபிக்கிறார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்வதற்கு தான் பூமிக்கு வந்தார். சிலுவையில மரிப்பதற்கு தான் வந்தார். அவருக்கு ஏற்கனவே தெரியும், நான் இந்த ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று ஏற்கனவே தெரியும். சீஷர்கள்ட்ட பலமுறை சொல்லியிருக்கிறார், நான் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன், என் சிலுவையில் அறையப்படுவேன், புறஜாதிகள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னை துன்பப்படுத்தி கொலை செய்வார்கள், எல்லாமே சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியும். ஆனால் ஏன் இந்த கெத்செமனே தோட்டத்தில் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும்? இதற்காக தான் பூமிக்கு வந்த, இந்த ப்ராஜெக்ட் தான் எனக்குன்னு அவருக்கு தெரியும். அதுக்காக தான் நான் மனிதனா பிறந்தேன்னு தெரியும். ஏன் இவ்வாறு ஜெபிக்கிறார்? அந்த இடத்துல ஒரு போராட்டம், ஆவி, ஆத்மா, சரீரத்துல. சிலுவை பாதை வேதனை சரீரத்துல சுமக்க போறோங்கிறது ஒரு விஷயம், ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதை விட பெரிய கஷ்டம் அவருக்கு என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவருடைய ஆத்மாவில் ஒரு வியாகுலம் வந்தது. அது என்ன வியாகுலம்னா, பாவத்தை வெறுக்கிற நான், பாவத்தை பாராத நான், தீமையை பார்க்காத சுத்த கண்ணனாகிய நான், பாவமே எனக்கு ஹேபிட்ல, என்னுடைய நேச்சர்லேயே கிடையாது. அப்படிப்பட்ட நான் இப்பொழுது பாவம் அறியாத நான் இந்த ஜனங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாவமாக மாறப்போகிறேன். பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். நான் பாவத்தை வெறுக்கிறேன்னா, நேச்சர்லேயே எனக்கு பாவம் கிடையாது. ஆனால் நான் இப்பொழுது முழு உலகத்தின் பாவமும் என் மேலே வரப்போகுது. முழு உலகத்தின் மனுக்குலத்தின் பாவத்தை நான் சுமக்க போகிறேன். அது அவரை ஆத்துமாவில் வியாகுலத்தை உண்டாக்குனது. அதை நினைக்க அதிகமான வியாகுலம் வந்தது. அவர் நினைக்கிறார், இப்படி நான் பாவத்தை சுமக்கணுமா? இதற்கு நான் பரவாயில்ல பிதாவை, நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, ஏன் சித்தம் இது கிடைக்காட்டி நல்லாயிருக்கும், இந்த பாத்திரத்து நான் பானம் பண்ணாட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்குறார். ஒருவேளை நான் நினச்சி பார்த்த பிதா இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி
3 முறை என் பிள்ளை ஜெபித்து விட்டான். என்னுடைய ஒரே பேரான செல்ல பிள்ளை. நான் பூமிக்கு போன்னு சொன்னதும் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்னு ஓடி வந்த பிள்ளை. இப்போ 33 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டா. போதும்பா, நீ பண்ணதெல்லாம் போதும். சிலுவை வேண்டாம், நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், நீ இவ்வளோ வியாகுலப்படுறியே அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் செவி கொடுத்து, உன் சித்தத்தின்படி இல்லை, என் சித்தம் இல்லைப்பா, உன் சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். சிலுவை இருந்திருக்காது, இயேசுவின் ரத்தம் நமக்கு கிடைத்திருக்காது, மனுக்குலத்திற்கு பரலோகம் கிடைத்திருக்காது, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம் நமக்கு இயேசுவின் மாம்சத்தின் வழியாய் உண்டாயிருக்காது. இன்றைக்கு இதெல்லாம் கிடைச்சதுக்கு காரணம் அவர் சிலுவையை சுமந்ததுனால். பிதாவாகிய தேவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இயேசு ஜெபிக்கும் பொழுது. ஆனாலும் அவர் அந்த இடத்துல ஒரு சுயநலமற்ற அன்பை வெளிப்படுத்தினார், ஒரு செல்ஃப்லெஸ் லவ்வை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். என் பிள்ளை ஜெபிச்சுட்டானே, என்னுடைய ஒரே பேரான பிள்ளை இயேசு இப்படி ஜெபித்து விட்டாரே என்று கேட்டிருந்தா அன்றைக்கு சிலுவை கிடைத்திருந்திருக்காது, சிலுவை பாடு இருந்திருக்காது, இந்த சிலுவை தியான கூட்டங்கள் இருந்திருக்காது. ஆனால் அப்படி சுயநலமாக யோசிக்கலை பிதாவாகிய தேவன். அவர் யோசித்ததெல்லாம் என்ன தெரியுமா? நீ கொஞ்ச நேரம் இந்த பாடுகளை சகித்துக்கொள் மகனே, நீ இரத்தத்தை சிந்திவிடு, ஆனால் இந்த முழு மனுக்குலத்திற்கு உன்னுடைய இரத்தத்தை தவிர காப்பாற்றுவதற்கு வேறு இரத்தம் இல்லை, உன்னுடைய நாமத்தை தவிர ரட்சிப்பதற்கு வேறு நாமம் இல்லை, உன்னை தவிர வேறு நபர் இல்லை. இந்த முழு மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டுமானால் நீ இதை செய்துதான் ஆக வேண்டும். சுயநலமாக அவர் யோசிக்கல, நம்மை அவர் யோசித்தார், உங்களை யோசித்தார், என்னை யோசிச்சாரு. நம்ம எல்லாரையும் யோசிச்சதுனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடைக்கப்பட நொறுக்கப்பட சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். நீ ஒருத்தர் இந்த பாடுகளை சகிக்கிறதுனால முழு மனுக்குலமும் நரக ஆக்கினைக்கு, அந்த மிகப்பெரிய அழிவுக்கு தப்புவிக்கப்படுமானால் நீ இதை ஏற்றுக்கொள் மகனே என்று சொல்லி சிலுவையை அவர் கொடுத்தார். ஒருவருடைய உடைக்கப்படுதல் மூலம் முழு மனுக்குலத்திற்கும் ஆசீர்வாதம் உண்டானது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில வேளைகள் ஆண்டவரே நான் ஜெபிச்சு அற்புதம் நடக்குது, நான் ஜெபிச்சு சுகமாகறாங்க, நான் ஜெபிச்சு நிறைய பேருக்கு நடக்குது, ஆனால் எனக்கு நடக்கலையே ஆண்டவரே, உடைக்கப்படுகிறேனே இதனால நான், இது என்னை நொறுக்குகிறது, நான் உடைக்கப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒருவர் உடைக்கப்படுவதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களுடைய ஒருவருடைய உடைக்கப்பட்ட வாழ்வு அநேகருடைய கண்ணீரை துடைக்கும், அநேகருடைய காயங்களை ஆற்றும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் உடைக்கப்பட்டதினால், நொறுக்கப்பட்டதினால் இன்றைக்கு முழு மனுக்குலமும் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனிடத்தில் துணிந்து அப்பா என்று கூப்பிடத்தக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், அவர் ஒருவர் நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்ததினால். இன்றைக்கு நான் உடைக்கப்படுறேனே ஆண்டவர் என் கேட்கலையே என் ஜெபத்தன் வேதனைப்படாதீங்க. உடைக்கப்படுகிறவர்கள் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். நீங்கள் உடைக்கப்படுறதுனால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அன்றைக்கு பிதாவாகிய தேவன் சுயநலமற்ற அன்பை காண்பித்தார். இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? சுயநலத்தோடு ஜெபிக்கிறோம் இல்லையா? அநேக நேரத்தில் நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் வீடு, எனக்கு இந்த நன்மை, எனக்கு வேலை, எனக்கு அது நடக்கணும், எனக்கு இது நடக்கணும், சுயநலமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு அருமையான ஜெபம் தேசத்திற்காக வைத்திருக்கிறார்கள், ராஜாக்களுக்காக ஜெபிக்கும்படி வைத்திருக்கிறார்கள், பிறருக்காக மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. என்றைக்குமே நம்மையே சார்ந்து நாம் ஜெபிக்கக்கூடாது. பிதாவாகிய தேவன் சுயநலமற்ற அன்பை காண்பித்தார். என் பிள்ளைன்னு சொல்லி இயேசுவுக்கு இறங்கியிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்நியராக மாறி இருந்திருப்போம். அன்றைக்கு தன் பிள்ளையை அவர் ஒப்பு கொடுத்தனால தான் இன்றைக்கு நாமெல்லாம் அவர் பிள்ளையாக மாறி இருக்கிறோம். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிப்போம். அந்த செல்ஃப்லெஸ் லவ், நான் என்கிறதை விட்டு கொஞ்சம் தாண்டி யோசிப்போம். அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவினுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, பிதாவாகிய தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவர் வடிக்கிற கண்ணீர், அவர் இருதயத்தின் பாரம், அவருடைய அங்கலாய்ப்பை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுது ஜெபிக்க சென்றாலும் நமக்காகவே ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு அவருடைய பாரத்தை நம்ம இருதயத்தில் எடுத்துக்கொள்வோமா? ஒரு சுயநலமற்ற அன்பை அவர் காண்பித்ததுனால தானே இன்றைக்கு நாம் பரலோகத்திற்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். ஏன் நாமும் அப்படி மாறக்கூடாது? இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்து அப்படி மாறினதினால் நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். Prayer is not always about getting from God. It is about giving God. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலிருந்து எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்வது தான் ஜெபம் அல்ல. சில வேளைகளில் ஜெபம் தேவனுக்கு நம்மை ஒன்றை கொடுக்க வைக்கும். தேவன் நம்மிடத்துல சில காரியங்களை கேட்கலாம், நம்மளால் கொடுக்க முடியுமா? மகளே, 1 மணி நேரம் உன்னால் என் கூட எழுந்து ஜெபிக்க முடியுமான்னு கேட்குறார். கேன் யூ ஸ்பெண்ட் 1 hour வித் மீ? 1 மணி நேரம் என் கூட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? இன்றைக்கு என்ன பதில் நம்ம ஆண்டவருக்கு சொல்ல போகிறோம்? ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னைக்கு கேட்கிறார், எனக்கு நீ என்ன தரப்போகிறாய்? எப்பொழுதுமே நான் என்ன தரணும்னு என்கிட்ட கேட்குறாய் மகளே, நீ எனக்கு என்ன தரப்போகிறாய்? என்னோடு 1 மணி நேரம் உன்னுடைய நேரத்தை தருவாயா? என்னோடு கூட இணைந்து இந்த ஜனங்களை சந்திப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு உன்னுடைய கால்களை கொடுப்பாயா?
உன்னுடைய வாயை என்னுடைய வாயாய் மாற்றி நான் பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆர் யூ ரெடி டு சரண்டர்? உன் வாயில் நீ தேவையில்லாத பேசாதபடி என்னுடைய வார்த்தைகளால் உன் வாயை நான் நிரப்புவேன். நீ அதுக்கு ஒப்பு கொடுக்குறியா? ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல சில காரியங்களை கேட்கிறா. உன் இருதயத்தை எனக்கு தான் சொல்றாரு. உன்னுடைய சிந்தனைகளை நான் எனக்கு தான். வீண் சிந்தனையை விட்டுரு. ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மிடத்தில் அவர் கேட்கிறார். ஆர் வி ரெடி டு கிவ்? நம்ம கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் தன் சொந்த குமாரனை கொடுத்தாரே. நாம் எதை கொடுக்க போகிறோம் ஆண்டவருக்கு? பிதாவுக்கு கைமாறா நம்ம என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோமே, எனக்கு ஆண்டவர் இதை செய்யலை, எனக்கு அந்த நன்மையை செய்யலை, என்னால் தேசத்துக்காக ஜெபிக்க முடியாது, என்னால் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது, ஏன்னா என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இதை செய்யலை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சோர்வோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு குறைவுபட்டு ஆண்டவர் மேலே ஒரு விரக்தியிலையும் மன வருத்தத்திலையும் நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் மாற்றுகிறார். அதை மகளே, நான் தான் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன், உனக்கு நான் நோன்னு சொன்னதுனால உனக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன். ஒருவேளை உன் கண்ணுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், பிற்காலத்தில் நீ அதை அறிந்து கொள்வாய், நான் உனக்கு செய்தது நன்மை. எத்தனையோ பேர் ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு எலியாவை போல. ஆண்டவர் கேட்டிருந்தா இன்னைக்கு ஒருவேளை சர்ச்சில் பாதி சர்ச் இருந்திருக்காரு, அதையெல்லாம் கேட்டிருந்தா. ஆனால் ஆண்டவர் அதை கேட்கவில்லை. அநேக ஜபங்களை கேட்கல. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுவோம் ஒரு கட்டத்தில் லைஃப்பில், நல்ல வேளை ஆண்டவரே அந்த ஜபத்தை நீங்கள் அப்போ கேட்காம இருந்தீங்க, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். எத்தனை முறை நம்மளுடைய முட்டாள்தனத்தினால, மாம்ச சூழ்நிலைகளினால, பயத்தின் சூழ்நிலையினால, விரக்தியில் தவறான ஜபங்களை பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் அதை கேட்கவில்லை. அது நமக்கு நன்மைக்காக. அவர் நன்மை மாத்திரம் செய்கிறவர். அவர் நமக்கு நன்மையே செய்கிறவர். சரி, ஆண்டவர் அவர் சித்தத்தின்படி தானே செய்கிறாரு, நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சிலர் நினைக்கலாம். நீங்கள் ஜெபிக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும்னா, அரசாங்கத்தில் கர்த்தர் மாற்றங்களை செய்வார். ஒருவேளை ஒரு தீமையான அரசாங்கமே வந்தால் கூட நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அவர்களை சாதகமாய் மாற்ற கர்த்தரால முடியும். ஆனால் நம்ம ஜெபிக்கலைன்னா, நல்ல அரசாங்கம் வந்தாலும் நம்மளை ஜெபிக்க வைக்கிறதுக்காகவே கர்த்தர் அவன் மூலமாக நமக்கு சில தீமைகளை கொண்டு வருவார். ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முழங்கால்களை கண்டு கர்த்தர் ஒரு மோசமான ராஜாவாக இருந்தாலும், பார்வோனாக இருந்தாலும், அது நேபுகாத் நேச்சாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அவருடைய ராஜ்யத்திற்கு சாதகமாக மாற்ற முடியும். பாபிலோனில் உள்ள ஒரு கோரேஸ் ராஜாவை கொண்டு எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவரால் கட்ட முடிந்ததே. அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்காக. பவுல் அநேக புத்திமதிகள் சொல்லியிருக்கிறார். ராஜாக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார், பெற்றோர்களுக்கு சொல்லியிருக்கிறார், கணவனுக்கு, மனைவிக்கு, ஊழியர்களுக்கு, கண்காணிக்குன்னு பல அட்வைஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும், நீங்கள் ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பல ஆலோசனை கொடுத்துட்டேன்ப்பா, ஆனால் நான் பிரதானமாக சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. யூ ப்ரே ஃபார் அதர்ஸ். ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் சோர்வுகளை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்க விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்குள்ளே இருந்த சில கேள்விகளுக்கு கர்த்தர் எனக்கு நீங்கள் பதில் கொடுத்தா எனக்கு கைகளை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் சோர்வை மாற்றியிருக்கிறார். மீண்டுமாக நீங்கள் இன்னும் ஜெபிப்பதற்கு நாங்கள் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் உங்களை அவர் நிரப்பணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு சோர்வாக இருக்குது, நான் பலவீனத்தை நினைத்து சோர்ந்து போகிறேன், அநேக காரியங்கள் நினைச்சு சோர்ந்து போகிறேன். ஆண்டவர் தன்னுடைய ஆவியினால் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபிப்பதை நீங்கள் உணர முடியும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னுடைய சோர்வுகளை நீக்கினீங்கப்பா, என் கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டீங்க, நீங்கள் எனக்கு பலன் தந்திருக்கிறீங்க, நான் இனி ஜெபிக்க போகிறேன், உங்கள் ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். சோர்வின்றி தொடர்ந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். இருக்கிற இடத்துல எழுவி நிற்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் ஜெபித்த ஜெபம் வீணா போகல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆண்டவர் 4 விதத்துல ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறவர். நம்பர் 1, நீங்க ஜெபிப்பதற்கு முன்பாகவே. நம்பர் 2, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே. நம்பர் 3, ஜெபித்து முடிக்கும் முன்னே. நம்பர் 4, ஜெபித்து முடித்த உடனே. 4க்கு நான் வசனங்களை எழுதிட்டு வந்தேன்.
என் மனைவி பிரசங்கம் பண்ணும் பொழுது எனக்கு இந்த 4 காரியங்கள் உங்ககிட்ட சொல்லணும். அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. 100 ஜெபங்கள் எடுத்திருப்போம், 2 ஜெபங்களுக்கு அவர் உடனே பதில் கொடுத்திருப்பார். ஒரு சில ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபித்து முடிக்கும் முன்னமே பதில் கொடுத்திருப்பார். ஒரு சில ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பதில் கொடுத்திருப்பார். ஒரு சில ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவர் பதில கொடுத்திருவார். உதாரணத்திற்கு மத்தேயுவில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, முதலாவது நீங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, before I start praying, God can answer me. Hallelujah. இந்த ஒரு எண்ணத்தோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறத நிப்பாட்ட மாட்டீங்க, ஜெபத்துல சோர்ந்து போக மாட்டீங்க, ஐயோ எனக்கு எது நடக்கலையேன்னு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. எப்படியும் கர்த்தர் செய்வார். நான் என்ன ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது 65வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் என்ன எழுதுறார் தெரியுமா? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, நான் என்ன ஜெபிக்கணும்னு நினைச்சு போய் உட்கார்றனோ அதை அவர் அறிந்து எனக்கு பதில் கொடுத்துறார். ஹல்லேலூயா. 2வது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே, தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுதே, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கட்டளையிட்டார். 3வது, ஜெபித்து முடிக்கும் முன்னே, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 15வது வசனத்துல எலியாசர் ஜெபித்து முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. 4வது, ஜெபித்து முடித்த உடனே 2 நாளாகமம் 7:1 சாலமோனுடைய தேவாலயத்தின் பிரதிஷ்டையின் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. இதுதான் ஜெபாக்கினி, இதுதான் ஜெபாக்கினி. இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்திற்காக நம்ம ஒரு 10 நிமிடம் நல்லா ஜெபிக்க போறோம். எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கணும்ன்றத 2வதா வச்சுட்டு என் ஜெப அக்கினியா மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. நான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன். யாரு விரும்புறீங்களோ அவர்கள் மேல அந்த ஜெப ஆவி அவரால் ஊற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுல ஜெப அக்கினி. நேத்து மாலையில ஒரு காரியம் சொன்னேன், அதை மீண்டும் சொல்லிடுறேன். ஊழியம்னா என்ன? அவர் எழுதி வைத்ததவே மீண்டும் மீண்டும் பிரசங்கம் பண்ணுவது ஊழியம் அல்ல. அவரோடு நான் தனிமையில நின்று ஜெபிக்கிறேன் பாத்தீங்களா? அவரோடு கூட நான் தனிமையில உறவாடுறேன் பாத்தீங்களா? That's a real ministry you do before your father. Hallelujah. Hallelujah. ஒரு ஜெபாக்கினி உங்கள் மேல இறங்குவதாக. வாஞ்சையோடு இருக்கிறவங்க மாத்திரம், எனக்கு ஜெபிக்கிற வாஞ்சை இருக்கு. நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? உங்க அழைப்பை நீங்க எப்படி தெரிந்துக்கலாம் தெரியுமா? உங்க அழைப்பை எவ்விதத்துல தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களை அறியாமலே உங்ககிட்ட வந்து பாஸ்டர் இல்லாட்டி பிரதர் சிஸ்டர் எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி கேட்பாங்க? எனக்கு வியாதி இருக்கு, கொஞ்சம் நீங்க ஜெபம் பண்றீங்களான்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க கரத்துல ஆண்டவர் ஹீலிங் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். சில பேர் வந்து எனக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க, எதாச்சும் சொல்லிட்டு போவாங்க. அல்ல தொட்டிராதீங்க. அப்படின்னா நீங்க சில பெருக்கத்துக்காக ஜெபிச்சீங்கன்னா, சில வறட்சியான சூழ்நிலை மாறணும்னு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அது உங்களுடைய அழைப்பு. ஆனா எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவர்களா கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஜெபாக்கினி இந்த இடத்துல இறங்கட்டும். வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்து. தேங்க்யூ அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஏசப்பா. எலியா ஜெபித்து முடித்த உடனே வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினது. இந்த அக்கினி எங்கிருந்து வரும் அப்படின்னு வேதத்துல வாசிச்சா, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்படும். தேவ சந்நிதியிலிருந்து புறப்படுகிற அக்கினி நம்மளை ஜெபிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. தகப்பனே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், கதறி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறவர்களா மாற்றுங்க. ஜெபிக்கிற வாஞ்சை இருக்குதப்பா, ஜெபிக்கிற வாஞ்சை இருக்குது. 8 மணி நேரம், 4 மணி நேரம், முழங்காலில் 1 மணி நேரம், அந்நிய பாஷையில 3 மணி நேரம், நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்குது. ஆனால் சூழ்நிலை என்னை அனுமதிப்பதில்லை, என் வேலை என்னை அனுமதிப்பதில்லை.
என் சோர்வு என்னை அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன், தண்ணி மாத்திரம் குடிச்சு உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உபவாசிக்கும் பொழுது கேஸ் ட்ரபிளா இருக்குது, உபவாசிக்கும் பொழுது ரொம்ப பலவீனமாகிடுறேன். அப்படிப்பட்ட பலவீன சூழ்நிலை என்னை ஜெபிக்க விடாமல் தடுக்குது. நான் ஜெபிக்கிறதுல ஒரு தீவிரமானவனாய் மாற்றுங்கப்பான்னு கேட்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக என் தேவனே, எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்போமா? நான் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் போனை எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுது. நான் சும்மா இருக்கும் பொழுது எதையாச்சும் செய்யணும்னு தோணுது. நான் சும்மா இருக்கும் பொழுது யாரிடமாவது பேசணும்னு தோணுது. ஆனா இன்றையிலிருந்து நான் ஜெபிக்கிறவனா என்னை மாற்றும், நான் ஜெபிக்கிறவளா என்னை மாற்றும். என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கணும், என் சபைக்காக நான் ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கணும். ஒரு ஜெப ஆவி இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள், பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள், உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள், விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்கள், கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்கள், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற சில ஜெப வீரர்களை, சில ஜெப வீராங்கனைகளை இந்த இடத்துல கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவர் வல்லமை, ஜெப ஆவி ஊற்றப்படுகிறதற்காக நன்றி தகப்பனே. ஜெபிக்கிற வாஞ்சை இருந்ததுனால தான் இங்க வர வைத்திருக்கிறார். கடமைக்கு வந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கிற ஆர்வம் எனக்குள்ள கர்த்தர் கொடுக்கணும். என்னால சும்மா போய் ஜெபிச்சிட முடியாது. ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும் தெரியுமா ஜனமே? வேதம் சொல்லுகிறது, ஜெபிப்பதற்கு முன்பாக ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல ப்ரிப்பேர் ஆகணும். காலையில தூங்கி எழுந்து அதே ட்ரெஸ்ஸோட போய் ஜெபத்துல உட்கார்ந்தா நிச்சயமா நான் சொல்ல முடியும், டிசிப்ளின் இருக்கு. வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், தலைக்கு எண்ணெய் பூசி ஸ்நானம் பண்ணி தேவ சமூகத்துல வந்து உட்காரணும், அலங்கரித்து உங்களை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைக்கணும். இரண்டாவது ஆவியில ஒரு ப்ரிப்பரேஷன், மூன்றாவது ஆத்மாவில் ஒரு ஆயத்தம், கலிகூறுதலோடு நீங்க ஜெப அறைக்கு வரணும். ஒரு ரகசியத்தை சொல்லட்டும், நீங்க ஜெபிக்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான தடைய பிசாசு கொண்டு வருவான். பலவிதமான தடை. இன்னைக்கு நீங்க ஓ ராபா உடாகா சங்கர படந்தினா அட்ட ஹஸ்ஸர் மனிஷியான்ட்ரபனோ ஒரு ஜெப அபிஷேகம் உங்கள் மேலே வந்து ஊற்றப்படுகிறதை என் ஆவியிலே நான் காண்கிறேன். An oil of prayer, an anointing of prayer, a mantle of prayer, a fresh fire of prayer, a breeze of prayer is falling upon you, my church. என் சபையே, ஜெபிக்கிற வல்லமை, ஜெபிக்கிற அக்கினி, ஒரு ஜெப தூபம் இந்த இடத்துல தேவ சமூகத்தை எட்டுகிறது. நான் ஒன்றை சொல்லட்டும், 2 நாளாகமம் 7:15 இந்த சபைக்கு வாக்குத்தத்தமாய் நான் சொல்லுகிறேன். 14:15 வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன். அதை வாசிப்போமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நான் ஒன்றை சொல்லட்டும், யாரு ஜெபிப்பாங்க தெரியுமா? யாருடைய நெற்றியில இயேசுவின் நாமம் இருக்கிறதோ, யாருடைய வாயில இயேசு என்று வருகிறதோ, யாருடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறாரோ, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அவர்கள் தாழ்த்தும் பொழுது, அவர்கள் முகத்தை தேடும் பொழுது, அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் கேட்கிறார். இந்த இடத்துல நீங்க செய்த ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் இத்தனை நாள் உங்களுக்கு மறுப்பு தெரிவித்தார். இனிமேலும் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிப்பார். ஆனாலும் அவர் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. முதல்ல கேட்கிறார், பார்க்கிறார், அறிந்திருக்கிறார் என்று வாசித்தோம். ஆனா பதில் எப்படி தரணும் என்பது அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார் என்று சொல்லி 15வது வசனம் சொல்லுகிறது. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவரையுமாய் இருக்கிறது. என் ஜனமே, ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்பதற்காக அவர் ஜெபத்தை கேட்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. அவர் ஜெபத்தை கேட்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ரபா கபனதரா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க வைங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு ஜெப அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும். ஒரு ஜெப அபிஷேகம் என் மேல ஊற்றப்படணும். உடபகதலபகா உரபகதலபகதா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவி. நல்ல கரங்களை தட்டி ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி. ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றி விண்ணப்பத்தின் ஆவி. இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகளெல்லாம் ஜெப நேரமாய் நான் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி. ஓ ஷகபகதல பகரதல ரபல. ஒரு ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியே. ஜெப ஆவி, ஓ இயேசுவே, விண்ணப்பத்தின் ஆவியே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. உணவை தவிர்த்து உபவாசித்து தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி, ஓ ஷபரதா. ஆண்டவரே, இந்த சபை ஜெபிக்கிற சபையை மாறட்டும். ஜெபிக்கிற அக்கினி இறங்குவதாக, ஜெப ஆவி இறங்குவதாக, ஜெப வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இனி அஷரமனசியந்தே அட்டோஸ் கபனவனரவனரவா. ஜெப அபிஷேகம், ஜெப அபிஷேகம், ஜெப அபிஷேகம். ஓ ராஷக துடக பச்சோரட்டோயா. இனி உன் ஜெபத்தை தடுக்க முடியாது. உங்கள் ஜெபத்தை இனி ஒருவராலும் தடுக்க முடியாது. பொல்லாத பிசாசின் கிரியைகள் சத்துரு தோற்று போகிறோம். ஜெப ஆவி, ஹல்லேலூயா. ஷாகதா. எதிர்ப்பின் நடுவிலோ உடமக ஷகதனா ஆவிலே நிரம்பி ஜெபிக்க. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவே தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றிடுமே. ஜெப ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஜெப ஆவி ஊற்றுவே. இன்னைக்கு ஒரு அக்கினி இந்த இடத்துல விழுந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிற அக்கினி, ஜெப அக்கினி இறங்குவதாக, ஜெப அபிஷேகம் இறங்குவதாக. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் ஜெபித்து முடிக்கும் முன்னே, நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு பதில் கிடைக்கட்டும். ஊற்றிடுமே, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் வேலை. ஊற்றிடுமே, ஊற்றிடுமே, ஊற்றிடுமே. ஒரு ஜெப மேகம் இறங்கட்டும்.
எங்கள் ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், ஜெப அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே glory glory ஹalleluya ஊற்றிடுமே உங்க ஜெபக்கினியை இந்த நாள் எங்கள் மேல் வல்லமையோடு உரபகதல பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி செபிக்கிறேன் திறப்பின் வாசலில். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 22வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடி ஒருவனையும் காணேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க எனக்காக கடைசியா முழங்கால் படிட்டு கரைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் நிற்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் முழங்கால் படி. தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் திறப்பில் நிற்கிறேன். நான் என் ஜீவனை கூட கொடுக்க தயார். I'm ready to stand in the gap for my country, for my community, for my Christ. Mega Bagadarani Diriyandara Darulum Bhumi Engum Abhishek Perumalaya Polindarulum பூமி எங்கும் அபிஷேக் சொல்லுங்க பெருமழை பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக் பெரு மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் நின்று ஹல்லேலூயா மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கி. இந்த பாட்டை எழுதின ஃபாதருடைய செப வாழ்க்கை தெரியுமா? அனுதினமும் காலையில் 3 மணிக்கு எழுது 6 மணி வரையிலும் ஜெபிக்கிறது. ஜெபம் வீணாய் ஒரு வார்த்தை கூட பேச அனுமதிக்க மாட்டார். உடனே அந்நிய பாஷையில பேசினாடே சோமனுங்கன்னு சொல்லுவார், ஸ்தோத்திரம் என்ன சொல்லுவார். அவர் வாழ்க்கை முழுவதும் ஜெபம், அவர் வாயில் முழுவதும் ஜெபம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ மனிதன் எழுதினார், மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லையெங்கும். சொல்லி முடிப்போமா? ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேசமெல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசல். மன்றாடி ஜெபிக்கிறே. ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்காத அறைக்குள்ள போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பரலோகமே அவனுக்காக துணை நிற்கும்.
பிசாசு எவ்விதத்திலும் உங்களுக்கு தடை செய்துவிடக் கூடாது என்று தன்னுடைய அக்கினி ரதத்தின் சேனையை உங்களை சுற்றிலும் நிற்க வைப்பார். நான் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சபையை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதம், அக்கினி ரதத்தின் தேவனுடைய சேனை, தேவ சேனை வந்து இறங்கி இருக்கிறது. தேவ சேனை வந்து இறங்கி இருக்கிறது. தேவ சேனை வந்து இறங்கி இருக்கிறது. நான் மன்றாடி ஜெபிக்கிறேன்னு நீங்க சொன்ன அந்த தருணத்தில் கர்த்தர் தம்முடைய சேனையை உங்களுக்காக இறக்க வல்லவராயிருந்தாரு. தகப்பனே, கடைசியா ஒரே ஒரு வாஞ்சதாப்பா, உங்களுக்காக இந்த தேசம் இளம்படும். ஆண்டவரே, தகப்பனே, ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் நான் ஜெபிக்கிறதுனால அன்றாட நடக்க வேண்டும். இயேசு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். நீங்க சொல்லுங்க, நடக்கும். ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழை பொழிந்தருளும். சொல்லு, தேங்க்யூ. அபிஷேக பெருமழை பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக. கடைசி மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறே திறப்பின் வாசலில் நின்று. நம் கரங்களை உயர்த்தி